بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பரிய கிருபையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய நோன்பை நோற்றவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி ஆர்வமூட்டிய ஸலாத்துல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய இரவு நேர தொழுகையை தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு இந்த பூமியின் மேற்பரப்பில் எந்த இடம் மிகவும் பிடித்தமான பிரியமான இடம் என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் அமர்ந்து அவன் மனித சமுதாயம் நேர்வு பெறுவதற்காக எந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கினானோ அதிலிருந்து சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் இங்கு கூட வைக்கின்றோம். அன்பை குறித்தானவர்களே, ஒரு நீண்ட உரையாக இது இருக்காது. ஆல்ரெடி நோம்பு பிடிச்சு நோம்பு திறந்து நல்லா ஒரு கட்டு கட்டி நல்லா அசந்து போய் அவர் அதுக்கு மேல தொழுது நிறுத்து எல்லாம் கொஞ்சம் அசந்து கலைத்து போயிருப்பது நமக்கு நல்லாவே தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உரையை பொறுத்த வரைக்கும் மக்கள் உற்சாகமாக ஆர்வமாக இருக்கிற வரைக்கும் தான் உபதேசம் பண்ணுவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். போர் அடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் களைப்பு அடையக்கூடிய அளவிற்கு இருக்காது. அந்த அடிப்படையில் அதிகப்படியாக ஒரு 20 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப பிரீஃபா சொல்லுவாங்க. சார், அன்பிற்கு குறித்தான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உரையினுடைய தலைப்பாக இஸ்லாமிய குடும்பவியல் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது. இஸ்லாமிய குடும்பவியல் அப்படின்னு என்னங்க நாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த குடும்பவியல் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம். எனவே தான் இந்த தலைப்பு இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று நான் கருதுகிறேன். முதல்ல குடும்பம் என்ன? குடும்பம் என்பதற்கு வரையறை என்ன? குடும்பத்தை பொறுத்தவரைக்கு 3 நிலைகளாக பிரிப்பாங்க. ஒன்று கணவன், மனைவி, பிள்ளைகள், முடிஞ்சு போச்சு குடும்பம். இன்னொரு இரத்த உறவுகள் சொல்லுவாங்க. ரத்த உறவு சொல்லுமா இல்லையா? ரத்த பந்தங்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்துருவாங்க. சிறிய தந்தை, பெரிய தந்தை, மாமிமார்கள், பாட்டனார், பாட்டியார், இவங்க எல்லாம் வந்து இந்த குடும்பத்துக்குரிய வளையத்துக்குள் வந்துருவாங்க. இன்னொரு உறவு இருக்கு, அது திருமணம் செய்த பிறகு ஏற்படக்கூடிய உறவு. சம்பந்தப்பட்ட சொல்றோமா இல்லையா? மாமனார், மாமியார், நாத்தனார், சின்ன மாமியார், பெரிய மாமியார் அப்படிலாம் வருமா இல்லையா? இது ஒரு உறவு முறை. அப்ப குடும்ப உறவு என்பது 3 வகையா நம்ம பிரிக்கலாம். அடுத்ததான் இன்னொரு உறவுமுறை சொல்லலாம், பால் குடியின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவு. அல்லாஹ் குர்ஆன்ல சட்டம் சொன்னார். அடாப்ஷன் பண்ணுவாங்க, அது ஒரு உறவு இருக்கு. அடாப்ட் பண்ணாங்களா இல்லையா? குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பார்கள். அப்ப வளர்ப்பு தந்தை அப்படி வருவாங்க, வளர்ப்பு தாய் எல்லாம் வருவாங்க. அது ஒரு உறவு முறை. இப்படி உறவு முறைகள் குடும்பங்களுடைய வரையறை என்பது பல ரூபத்துல பல கோணத்துல பார்க்கலாம். இந்த குடும்பம் பொறுத்த வரைக்கும் அரபில உஸ்ரான்னு சொல்லுவாங்க அல்லது ஆயிலான்னு சொல்லுவாங்க. இந்த உஸ்ராங்கிற வார்த்தையும் குர்ஆன்ல கிடையாது, ஆயிலாங்கிற வார்த்தையும் குர்ஆன்ல கிடையாது. குர்ஆன்ல குடும்பத்துக்கு சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ்ல். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. மூமின்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இன்னொரு அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான்,
கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படும் போது பெண் குடும்பத்திலிருந்து சிலரையும் ஆண் குடும்பத்திலிருந்து சிலரையும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக பேசுவதற்காக அழைப்பு விடுக்கல நல்லா குரான் சொல்லிக்காரு. அப்ப அகல்ங்கிற வார்த்தை தான் குரான்ல பெரும்பாலும் குடும்பத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குடும்பம்ங்கிறது என்ன? சில நபர்கள் சேர்ந்துதான் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் தான் பல குடும்பங்கள் சேர்ந்துதான் சமுதாயம். அப்படித்தானே? அப்போ தனி மனிதன் திருந்தினா தான் குடும்பம் ஒழுங்கா இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனும் திருந்தியாகணும். அப்போ நல்ல குடும்பம் வரும். ஒவ்வொரு குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல சமுதாயமாக கட்டமைக்கப்படும். இதுதான் ரேல். எனவே திருமறை குரானை பொறுத்த வரைக்கும் குடும்பவியலை பற்றி பல்வேறு விஷயங்களை அது நமக்கு சொல்லி தருது. குடும்பம் சார்ந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி திருமறை குரான் பேசிக் கொண்டிருக்கிறது. நிக்காஹ் பத்தி பேசும், பால்குடி சட்டத்தை பத்தி பேசும், வாரிசுரிமை சட்டத்தை பத்தி பேசும். இப்படி பல்வேறு விஷயங்களே என்ன செய்யுது குரான் பேசு. குடும்பம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை இஸ்லாம் சொல்லி குரான். அப்போ இதன் மூலமாக நாம் குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் முக்கியமான நபர்கள் யாரு? ஒரு குடும்பம் முக்கியமான குடும்ப தலைவன் அல்ல தலைவி இருப்பாங்க. குடும்ப தலைவன் யார் இருக்கலாம்? கணவனாக இருக்கலாம், தலைவி மனைவியாக இருக்கலாம். அல்லது குடும்ப தலைவனாக யார் இருக்கலாம்? கணவருடைய தந்தை இருக்கலாம், கணவருடைய தாய் இருக்கலாம், யாருமே இருக்கலாம். குடும்ப தலைவர் ஒரு குடும்பம் இல்லையா? அப்ப அந்த குடும்ப தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய அடிப்படையில், அந்த குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய நடைமுறைகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. யார் யாருடைய லிமிட் என்னவோ அந்த லிமிட்ல நிக்க சொல்லுது. கணவனுக்கு உரிமைகள் என்ன, அதுக்கு சரிவர நிறைவேற்ற வேண்டும். மனைவி மீதான உரிமைகள் என்ன, அவர் நிறைவேற்ற வேண்டும். பிள்ளைகளுடைய பொறுப்புகள் என்ன, அவர்கள் அதன் குருவான் பார்க்கணும். மற்ற கட்டத்துல என்ன இருக்கு? சம்பந்தம் செய்து திருமணம் செய்து அதனால் வரக்கூடிய உறவு முறைகள் இருக்க மாமியார் மருமகளுக்கான உறவு எப்படி இருக்கணும், மணமகன் மாமனாருக்குரிய உறவு எப்படி இருக்கணும், இப்படி எல்லா நிலைகளிலும் யார் யாரிய முறை எப்படி அமைய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவதுதான் இஸ்லாமிய குடும்பவியல். அப்ப குடும்பத்தை பத்தி குடும்ப உறுப்பினர்களை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லி பார்க்கணும். அந்த அடிப்படையில் நம்முடைய குடும்பத்தை மார்க் எடுக்க வேண்டும். நான் மட்டும் தப்பித்தால் போதாது, நான் என்னை மட்டும் காப்பாற்றிக் கொண்டால் போதாது, என்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்றியாக வேண்டும். இதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஓதுற வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. மூமின்களே, நீங்கள் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இதிலிருந்து நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த நரக நெருப்புடைய தண்டனை மிக கடுமையானது. அங்கு ஈவு இறக்கவே இருக்காதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எனவே தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றா நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிமுறைகள் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது. சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தது யாரு? யார் படைச்சா? அல்லாஹ் தானே படைச்சான். அப்ப அந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு தெளிவான பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லி தருகிறான். அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ஒரு இஸ்லாமிய குடும்பம் சீராக இருக்கும். இந்த குடும்பவியலை, இந்த குடும்ப விஷயத்தை சீர்குலைப்பதற்காக பல்வேறு விஷயங்கள் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? குடும்பமே இல்லாத ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு செட்டப் நினைக்கிறீங்கன்னா துறவரம். துறவரம் தெரியுமா? கல்யாணம் பண்ணா மனைவி வேணாம், மக்கள் வேண்டாம், ஒண்ண வேண்டாம், காடும் மலையிலும் வீடுவாங்க. துறவரம். லா ரஹ்பானியத்தை ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில் துறவரம் கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. துறவரம் எதற்காக மேற்கொள்றாங்க? இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சில பல மதங்கள்ல துறவரத்துக்கு என்ன செய்வாங்க? முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. துறவிகளா இருப்பாங்க. காரணம் என்ன? ஒரு பொருள் ஆசை இருக்கக்கூடாது, உலகத்துடைய ஆசைகள் இருக்கக்கூடாது, குடும்ப பந்தம் எதுவுமே இருக்கக்கூடாது, இல்லை இறைவனை நோக்கி நாம் பயணிச்சுட்டு இருக்கிறோம், இறைவனுடைய திருப்தியை பெறணும் என்ற நோக்கத்தில் துறவரத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அது சொல்லல. துறவரம் என்பது அது மனிதனுடைய இயல்புக்கு மாற்றமான ஒரு விஷயம் தெளிவாக இஸ்லாம் சொல்லுது. மனிதனுடைய இயல்பு என்ன?
தன்னுடைய இணையோடு சேர்ந்து வாழ்வதுதான் தன்னுடைய இயல்பு. உலகத்துல எல்லா உயிரினங்களும் தன்னுடைய ஜோடியை சேர்ந்து வாழ்ந்தா இல்லையா? கோழி சேவலோடு சேர்ந்து வாழும், அப்படிதானே? அது அந்த இனத்தோடு சேர்ந்து வாழுதா இல்லையா? அப்போ மனிதன் என்ன செய்யணும்? அவருடைய இனத்தோடு சேர்ந்து வாழணும். அந்த அடிப்படை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய படைப்பை அமைச்சிருக்கிறான். முதல் மனிதர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு விட்டுட்டானா? இல்ல, அவர்களுடைய ஜோடிகள் அல்லாஹ் படைக்கிறான். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ خلقக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ خلق மின்ஹா ஸௌஜஹா. மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க. அவன் தான் உங்களில் ஒரு உயிரிலிருந்து படைத்தான். அந்த உயிரிலிருந்து, அந்த ஆத்மாவிலிருந்து அதற்குரிய ஜோடியை ஏற்படுத்தினான். அந்த இருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறான். அப்ப ஆதம் மட்டும் படைக்காம ஹவ்வா என்ற ஒரு துணை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக சந்ததி பெருக்க வந்துச்சா இல்லையா? இந்த உலகம் நிலைத்திருக்க வேண்டுமானால், மனிதர்கள் வாழ வேண்டுமானால் கண்டிப்பாக குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு இருந்தாகணும். சேர்ந்து வாழணும், சந்ததிகளை பெருக்கணும். அது எந்த அடிப்படையில பார்க்கணும். அதை பத்தி இஸ்லாம் துறவரத்தை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வோடு அதிகமான தொடர்புடையவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள். அதுதானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறார். நபியே, உங்களுக்கு முன்னால் அனுப்பிய இறை தூதர்களுக்கு நாம் அவர்களுடைய மனைவிகளையும் அவருடைய சந்ததிகளையும் வழங்கினோம்னு சொல்லி காட்டார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும்னு கேட்டாங்களா இல்லையா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? இப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு பிள்ளை வேண்டும்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. இப்படி நபிமார்களே என்ன செய்யறாங்க? நபிமார்களுடைய சுன்னத்தும் அதுதானே, திருமணத்தோடு குடும்பத்தோடு வாழ என்பதுதானே இல்ல நபிமார்களுடைய சட்டப்பாடு இருக்கு. எனவே குடும்பத்தோடு வாழ்வது, தன்னுடைய இனத்தோடு தன்னுடைய இணையோடு சேர்ந்து வாழ்வது என்பது இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தியிருந்த ஒரு முறை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு தெரியுமா? மனிதனுடைய படைப்புக்கும் அல்லாஹ்வுடைய படைப்புக்கும் ஏராளமான வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். மனிதனுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும் அது குறுமதி, அவனுக்குள்ள அறிவு அவ்வளவுதான். அவனுடைய கண்டிப்படி படைப்பை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு உருவாக்கணும், ஒண்ணு தான் இருக்கும். அது ஒண்ணு இன்னொன்னு உருவாக்காது. ஒரு மொபைல் இருக்கு, இன்னொரு மொபைல் உருவாக்குமா? இருக்காது. இல்ல, இருக்காது. ஒரு மொபைல் தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரினம் வச்சிருக்கான் பாத்தீங்களா? அதுல ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்கக்கூடிய ஒரு செட்டப் வச்சிருக்கான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதி என்பாங்க. திருமறையில் பதிஉ ஸமாவாத்தி வல் அர்த், எந்த விதமான முன்னுதாரணம் இல்லாமல் படைக்கக்கூடிய பேராற்றல் மிக்கவன் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உலகத்தில் மனிதன் எதை கண்டுபிடிச்சாலும் ஒரு ரா மெட்டீரியல் ஒன்று இருக்குமா இருக்காதா? அதை வச்சுதான் ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க தவிர எதுவுமே இல்லாம ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது. முடியுமா? முடியாது. இல்ல, ஒரு செங்கல் இருக்கிற மண்ணு தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும். ரா மெட்டீரியல் எதுவுமே இல்லாமல் ஒரு பொருளை மனிதனால் தயாரிக்க முடியாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் அப்படி இல்லை. அவனுடைய படைப்பு வித்தியாசமான படைப்பு. அல்லாஹ் தஆலா உயிரினங்களை பற்றி சொல்லும் போது வஅன்னஹு ஸலக ஸௌஜைன் அல்-ஸக்கர வல் உன்ஸா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜோடிகளாக படைத்தான். ஆண் பெண் என்ற இரு ஜோடிகளாக படைத்தான். இன்னைக்கு நீங்க போய் கடல் சம்பந்தப்பட்ட ஆய்வு செய்யக்கூடிய மக்கள் கேட்டு பாருங்க, அலையிலே ரெண்டு அலங்குமா, ஒரு ஆண் அலை பெண் அலங்குறான், அப்படித்தானே? ஆண் அலன்பா பெண் அலன்பா. ஒரு பப்பாளி மரத்தை எடுத்துக்கிட்டுங்க, ஆண் மரம் பெண் மரம் இருக்கா? இருக்கா? இருக்கு. ஒரு பனைமரத்தை எடுத்துக்கிறங்க, ஆண் பெண் இருக்கா? இருக்கு. அதுக்கு ஒரு வகையான உயிர் இருக்கத்தானே செய்யுது. அதுக்கு ஒரு விதமான உயிர் இருக்கு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்தெந்த உயிரினங்களை பெரும்பாலும் படைத்திருக்கிறானோ அதுல ஆண் பெண் என்ற இரு கூறுகளை வச்சிருப்பான். மனிதர்கள் சொன்ன ஆணா இருப்பாங்க, பெண்ணா இருப்பாங்க. உயிரமா இருக்கக்கூடிய எதுவும் எடுத்துக்கிடுங்க, அது குதிரையா இருக்கட்டும், கழுதையா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், இரண்டையும் இருக்கா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கட்டளை என்ன? அந்த கப்பலில் ஒவ்வொரு இனத்திலிருந்தும் ஒரு ஜோடி ஏத்திக்கணும்னா. எதுக்கு? அதற்கு பிறகு இனப்பெருக்கு வரணுமா இல்லையா?
ஒட்டுமொத்தமா உலகம் அழிக்கப்பட்டா என்ன செய்யணும்? 2 இனம் இருக்கணும். இருந்தா தான் அதன் மூலமாக என்ன செய்யலாம்? அந்த இனப்பெருக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது ஒரு கட்டளை. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 சாரை படைத்திருக்கிறார், அதன் மூலமாக இனப்பெருக்கத்தை நாடுகிறார். அதான் முறை. அப்போ என்ன செய்து இஸ்லாம்? திருமணத்தை ஆதரிக்குது. குடும்பவியலுங்கிற குடும்பம்ங்கிறது என்ன? கணவன் மனைவிங்கிறோம் இல்லையா? திருமணம் குடும்பம்னு வரும். திருமணம் வந்தா தான் குடும்பம்னு வரும். அப்ப அந்த குடும்பம் நல்ல ஒரு குடும்பமாக, ஒரு இஸ்லாமிய வாழ்வியலை கடைபிடிக்க குடும்பமாக இருக்கிறனாக்கா சில நிபந்தனைகளை, சில போதனைகளை, சில அறிவுரைகளை இஸ்லாம் நமக்கு தருது. பொதுவாக அந்த அடிப்படையில் நம்முடைய குடும்பங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை சற்று சிந்தித்து பாருங்க. இப்ப குடும்பம் வாங்க, அந்த குடும்பத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சில சித்தாந்தங்கள் இருக்கு. ஒண்ணு துறவரம், அது இஸ்லாம் இருக்குது. இரண்டாவதாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை இல்லாமல் ஆக்குறதுக்கு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை, சொல்ல போன லிவிங் டுகெதர் சொல்லுவாங்களா இல்லையா? லிவிங் டுகெதர் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கும். மூன்றாவதாக ஓரின சேர்க்கைன்னு கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் குடும்பங்களை சீரழிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த 3 அம்சங்களை வச்சு குடும்பத்தை நாசப்படுத்துவதற்கு வேலை நடந்துட்டு இருக்கு உலகத்துல. உலகத்தோட நிலைமை தான். ஒண்ணு துறவரம் போவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. திருமணங்கள் முடிக்க கூடாதுன்னு ஒரு சாரா இருக்காங்களா இல்லையா? ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வேண்டாம், திருமணம் முடிக்கணும், நம்மள திருமணம் முடிக்க கூடாது அப்படின்னு போயிடுவாங்க. இது இஸ்லாம் ஒரு உதவான் இருக்கு. இரண்டாவது கட்டுப்பாடற்ற வாழ்க்கை இப்ப இருக்கு இல்லையா? லிமிட்டுக்கு போன்ற விஷயங்கள் அதை கூடாதுங்கிறது. ஓரின சேர்க்கை இதுவும் கூடாதுங்கிறது. இந்த ஓரின சேர்க்கையால் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியுடைய சமுதாயம் அழிக்கப்பட்ட தகவல் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இவற்றெல்லாம் தவிர்த்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்கு என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. என்ன சொல்லுது? ஒரு குடும்பம் உருவாக வேண்டுமானால் என்ன வேணும்? அதற்கு இருவர் சேர்ந்தாகணும், இனப்பெருக்க வேணும். அப்ப இருவர் சேரும் பொழுது எந்த அடிப்படையில் குடும்பத்தினுடைய அடிப்படையை அமைக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லி காட்டுது. அதை நாம் இருக்குமென்னு சற்று சிந்திச்சு பாருங்க. இப்ப நம்ம ஊர்ல பரங்கிப்பேட்டை எடுத்து பாத்தீங்களேன், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த குடும்ப அமைப்பை நாடி நம்முடைய வாழ்க்கையை துவங்குகிறோம். சற்று சிந்திச்சு பாருங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? குடும்பத்தினுடைய முக்கியமான 2 புள்ளிகள் என்பது கணவன் மனைவி, மணமகன் மணமகள். சொல்லுங்க, மணமகன் மணமகள். அப்போ ஒரு குடும்பம் நல்ல ஒரு குடும்பமாக, ஒரு இஸ்லாத்துடைய அடிப்படையில் அமையக்கூடிய குடும்பமாக இருக்கிறோம்னாக்க இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துணையாக வரக்கூடிய இந்த பெண், துணைவனாக வரக்கூடிய அந்த ஆண், அவர்களுக்கு இருக்க வேண்டிய விஷயம் சொல்லுது. ஆனால் துணைவன் எப்படி இருக்க வேண்டும் அது சொல்லாவிட்டாலும் துணைவி எப்படி இருக்கிறது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அடிக்கடி நீங்க என்ன செய்வீங்க? திருமணத்தினுடைய உரையில இந்த ஹதீஸ் அடிக்கடி உரை காதுல விழுந்திருக்கும். துன்கஹுல் மராத்துல் அர்பா லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத்தேதா. பெண் என்பவள் உலகத்தில் 4 விஷயங்களை முன்னிறுத்தி திருமணம் செய்யப்படுகிறார். 4 விஷயங்கள் பார்ப்பாங்க உலகத்துல. அவருடைய அழகை பார்ப்பாங்க, பொருளாதாரத்தை பார்ப்பாங்க, குடும்ப பாரம்பரியத்தை பார்ப்பாங்க. பாக்குறாங்களா? பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் 4 சொல்றாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத்தேதா. மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்வு செய்து நீ திருமணம் செய்து கொள், நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பமாக அமைய வேண்டுமானால் முதல் கட்டமாக கவனம் செலுத்துவது கேட்டீங்கன்னா, பெண்ணை தேர்வு செய்து பார்க்கணும். எப்படி பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோமோ அதே போல மணமகனை தேர்வு செய்து பார்க்கணும். ஒரு குடிகாரனையோ வாழ்க்கையில எந்த விதமான பிடிப்பு இல்லாத திருமணம் கொடுக்க மாட்டோம் இல்லையா? இந்த பெண் உண்மையிலேயே ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருந்து மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பை அமைக்க வேண்டும் நினைத்தால் கணவன் துணை போட ரொம்ப கஷ்டம் தானே? பிரச்சனை இல்லையா? மிகப்பெரிய பிரச்சனை. அவனுடைய மார்க்கத்துக்கே சமயத்தில் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். அவருடைய மார்க்கத்தை விட்டு அவரை விலக்குவக்கூடிய அளவு கூட கணவன். ஏன்னா கணவனுக்கு கட்டுப்பட்டு போனது மனைவி. அதான் இஸ்லாம் சொல்லுது. இருக்கல குடும்ப கட்டுப்பாடு எப்படி குடும்பத்தில் எப்படி கட்டுப்பாடு கேட்டீங்கன்னா, மனைவி மார்க்கப்பட்டவளா இருக்கணும். அதே போல கணவனும் மார்க்கத்தை ஆதரிக்கக்கூடியவனாக, மார்க்க
மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தால் தான் அந்த குடும்பம் சீரான குடும்பமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் ஒரு அழகிய குடும்பமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பமாக நாம் பார்ப்போமா இல்லையா? அப்ப நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு இஸ்லாம் என்ன என்று தெரியாத போதே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா இல்ல? நபியா இருந்தாங்களா? நபியா இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஹதீஜா அம்மையார மணம் முடிக்கிறாங்க. அப்ப மணம் முடிக்கும் போது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு எவ்வளவு? திருமண வயசு எவ்வளவுங்க? 25. ஹதீஜா அம்மையாருக்கு 40. அப்போ இத வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யக்கூடாது? சுன்னத் இதுதான். என்ன செய்யணும்? 25 வயசு உள்ளவரு 40 வயசு விதவிதா முடிக்கணும், இதுதான் சுன்னத் சொல்லிடாதீங்க. அதான் ஹதீஜா அம்மையாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது கணவன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏற்கனவே 2 கணவர், அதுக்கு பிறகு ரசூல் 3வது கணவன் வர்றாங்க. இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்வதற்கு முன்பாக, தான் நபியாவதற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு இது. புரிஞ்சுக்கீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை தன்னை விட வயது மூப்புள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்யறாங்களா இல்லையா? இப்ப கூட ஊர்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மாப்பிள்ளை வயசுக்கு சமமான வயசு தமிழ் பொண்ணு மாப்பிள்ள இருக்காங்க. நமக்கு என்ன கான்செப்ட் ஓடிட்டு இருக்கு? ஈக்குவலான வயசு இருந்தாலும் இல்ல, மாப்பிள்ளை விட பெண்ணு வந்து குறைஞ்சது 2-3 வருஷமாவது குறைவா இருக்கணும். 5 வருஷமோ அல்ல 8 வருஷமோ 10 வருஷமோ குறைவா பாக்குறாங்க. எதுக்கு? இவர் பாயில படுத்துக்கிட்டா அவருக்கு உபசரம் செய்யறதுக்கு. இப்ப தலைக்கீழலாம் மாறி போயிட்டு இருக்கு. படுத்துப்பா இவர் பார்க்கணும், நிலைமை தலைக்கீழலாம் போயிட்டு இருக்கு. அந்த கான்செப்ட் கிடையாது. அப்படி இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் பார்க்கக்கூடிய என்ன கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா மனைவிமார்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தவிர்த்து எல்லா மனைவிமார்களும் விதவைகளாக தான் முடிச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்தாலும் அவருடைய உம்மத்துக்கு சொன்ன விஷயம் என்னன்னா நம்ம பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் ஒரு பக்கம் இருக்கு, செயல் ஒரு பக்கம் இருக்கும். அப்ப சொல் செயல்ல ஏதாவது முரண்பாடு வரும் பொழுது நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன ஆர்டர் பண்ணி இருக்கிறாங்க அதான் பார்க்கணும், அதான் முன்னிலைப்படுத்தணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதவைகளையும் 40 வயசு உள்ள பெண்களை மனம் முடிச்சாங்க. ஆனால் அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜாபிருடைய வாப்பா ஓது பொருட்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள். அப்ப ஜாபிர் என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு ஏராளமான சகோதரிகள் இருந்த காரணத்தினால் ஒரு விதவை கல்யாணம் முடிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜாபிரை நீ கல்யாணம் முடிச்சதா சொல்றீங்களே, பிக்ரன் அம் சய்யிபன் கேட்கிறாங்க. பிக்ரன் அம் சய்யிபாங்கிறாங்க. இன்னைக்கு கூட பறைக்கப்பட்ட தசல பாத்தீங்கன்னா பாக்கிரான்னு எழுதிட்டு இருப்பாங்க. யாருக்குமே தெரியாது, பாக்கிரான்னு தெரியாது. லெஜெண்ட்ல பாத்தீங்கன்னா தத்துல கையெழுத்து பண்ணதான் நீங்க போடுவீங்க, வேற எதுவும் செய்யறது கிடையாது. இல்ல அதுல என்ன எழுதப்பட்டு பாக்குறது கிடையாது. அங்க வந்து தஸ்தர் என்ன போட்டிருக்கோம்? மதஹப் போட்டிருக்கோம். என்ன மதஹப்? ஹனஃபி மதஹபா, ஷாஃபி மதஹபால ஒரு காலம் இருக்கும், அதை ஃபீல் பண்றது கிடையாது. அதே போல பாக்கிராவ சய்யிபான்னு போட்டிருப்பாங்க. பாக்கிரா என்னன்னு தெரியாத மக்களுக்கு சய்யிபா என்னன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க ஜாபிரை பார்த்து, பிக்ரன் அவ் சய்யிபன், நீ வந்து கன்னி பெண்ணை மனை முடித்தாயா அல்லது ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தோ அல்லது தலாக் விடப்பட்டோ அல்லது வந்து கணவன் எழுந்த பெண்ணை மனம் முடித்தாயான்னு கேட்கும் போது, இல்ல இல்ல நான் வந்து செகண்டா தான் முடிச்சேங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பஹல்லா பிக்ரன், ஏன்பா நீ கன்னி பெண்ணை வந்து கல்யாணம் முடிக்க வேண்டியதானே அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாங்க. அப்ப அதற்கு ஒரு காரணம் சொல்றாரு, ஜாபிர் காரணம் சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் கன்னி பெண்ணை மனம் முடித்தால் என்னுடைய சகோதரர்கள்ல சின்ன பிள்ளைகள் இவங்களை சேர்ந்து என்ன செய்வாங்க? விழா ஆரம்பிச்சாங்க, குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் குடும்பத்தை தெரிந்த அறிமுகம் உள்ள, குடும்பத்தினுடைய அனுபவம் உள்ள ஒரு பெண்ணை மனம் முடிச்சா என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த சகோதரிகளை வந்து சமாளிப்பாங்கன்றதற்காகத்தான் அவருடைய வாழ்க்கை தியாகம் பண்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு பெண்மணியால் ஹதீஜா அம்மையார் வர்றாங்க. இங்க நல்லா கவனிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இஸ்லாம் என்னன்னு தெரியாது,
ஹதிஜா அம்மையாரோ இஸ்லாத்துக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாம் இதுதான் என்று அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு ஹதீஜா அம்மையார் முழு ஒத்துழைப்பு தர்றாங்க. கணவனுடைய அந்த பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எந்த அளவிற்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக ஹிரா குகையில் வஹி இறங்கிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுக்கத்தோடு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, ஜம்மிலூனி, எனக்கு போர்த்துங்க, கடுமையான பயம், நடுக்கம், என்னுடைய உயிரே போயிடும் போல இருக்கு, அச்சமா இருக்கு, பயமா இருக்கு, தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துறாங்க. ஹதீஜா என்ன செய்யறாங்க? பேசாம என்ன செய்யறாங்க? ஒரு போரை போத்தி விட்டு அவருடைய நடுக்கம் போன பிறகு கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் நடைபெற்ற அந்த ஜிபரோட சம்பவம் இருக்கா இல்லையா, புடிச்சு எனக்கு கட்டிப்பிடி ஏற்ற முன்னாரா இல்லையா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புடிச்சு அமுக்கி விட்ட பிறகு எனக்கு இன்னும் உயிரே போறாப்பல சொல்றாங்க இல்லையா. இப்ப சொல்றாங்க, இவ்வளவு அழகான வார்த்தை சொல்றாங்க, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹ் அபதா, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருவரும் கைவிட மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட பல நல்ல பண்புகள் இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு உதவுறீங்க, அனாதைகளை ஆதரிக்கிறீங்க, இல்லாதவர்களுக்காக நீங்க உழைக்கிறீங்க, இப்படி பல்வேறு நல்ல குணங்களை சொல்லி காட்டி இவ்வளவு நல்ல குணங்கள் அமைந்த உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். இன்னல்லாஹ் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன் சொல்றான். அல்லாஹ் நல்ல செய்திகளை ஒருபோதும் வீணாக்க மாட்டான்னு சொல்றாங்க இல்லையா. அந்த அடிப்படையில் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு தன்னுடைய உறவுக்காக இருக்கிற வரத்தாக்கு நௌஃபலுக்கு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறாங்க. புரியுதா? நம்ம ஊர் பெண்களாக இருந்தாலும் செய்வாங்க, உங்களை யார் போய் தனியா உட்கார சொல்றாங்க, இப்படி ஏன் பயந்து நீங்க வர்றியா, நீங்க வீட்டுல இருக்க வேண்டியதானே, ஒண்ணு எல்லாம் அங்க போய் தனியா உட்கார்ந்து பயந்து போய் நடிப்புக்குள்ள யார் போசறான்னு கேட்பாங்க. ஆனா பாருங்க, அவங்க ஹதீஜா அம்மையார் தன்னுடைய கணவனுக்கு பக்கபலமாக இருந்து செஞ்சப்பட்டிருக்காங்க. இப்ப இதுல என்ன தெரியுமா, கணவன்மார்கள் நல்ல பணிகளில் ஈடுபடும் போது மனைவிகள் அதை ஆதரிக்கணும். பெண்கள் வீட்டுல பெண் ஆதரிக்கணும். என்ன 10 மணிக்கு வரீங்க, 11 மணிக்கு வரீங்க, வேட்டு வேலை இல்லையா, இதை வர நேரமா இப்படி எல்லாம் கேட்கறாங்களா இல்லையா, அவங்க நல்ல ஒரு பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஒரு சமுதாய சேவையிலேயோ அல்லது வேறு பல விஷயங்கள்லயோ ஒரு மார்க்க விஷயங்களையோ ஈடுபட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் வேலை செய்யறது உண்மையா நல்ல குடும்பத்துடைய பெண்கள் அவங்களை ஆதரிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். இது நம்ம ரசூலுடைய வாழ்க்கை தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அன்பிற்குரியவர்களே, நல்லா புரிஞ்சுங்க, இஸ்லாமிய குடும்பம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை பார்த்தா நமக்கு ஒரு அழகான ஒரு படிப்பினை கிடைக்கும். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லிட்டான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு உங்களுடைய ரசூலிடத்தில் ஒரு அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அது இஸ்லாமிய குடும்பங்களா இருந்தா சரிதான், அரசியல், பொருளாதாரம், சமூகவியல் எதுவாக இருந்தாலும் சரிதான். ஒரு நல்ல ஒரு கணவராக, நல்ல ஒரு வியாபாரியாக, நல்ல ஒரு சகோதரராக, நல்ல ஒரு ஆட்சி தலைவராக நீங்க எந்த கோணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி கிடைக்கும். எனவே அப்படி பார்க்கக்கூடிய சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்ப தலைவராக, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் தலைவராக இருந்து எப்படி செயல்பட்டார் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு பாடம் நமக்கு தெளிவாக புரிஞ்சுட்டீங்களா? எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள், யாரு, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், மற்றவர்கள், உறவுக்காரர்கள், இந்த ரத்த உறவு இருக்கு, மற்ற உறவுகள் எல்லாம் இல்லை, இவர்களோடு எப்படி இவருடைய தொடர்புகள் இருக்கணும், இவர்களோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிக்சரை இஸ்லாம் தருது. அதை நாம் அனுசரித்து நடந்தமையானால் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு மிக 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 சாத்தியம் குறைவு. இஸ்லாமிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியோட இன்னைக்கு நிலைமை ரொம்ப கஷ்டம். இஸ்லாமிய குடும்பங்களா இல்ல, குடும்பத்தில் இஸ்லாமே இல்ல. இஸ்லாமிய குடும்பம் இருக்கணும், குடும்பத்தில் இஸ்லாமே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இஸ்லாமிய குடும்பம் சொல்ல முடியும்? ஒரு குடும்ப தலைவனுக்கு இஸ்லாத்தை தெரியுமா? ஒரு குடும்ப தலைவனுக்கு இஸ்லாத்தை தெரியுமா? பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை தெரியுமா? ஒண்ணுமே தெரியல. எப்படி ஒரு இஸ்லாமிய குடும்பமா இருக்கு? எப்படி இங்க அமைதி இருக்கும்? அல்லாஹ்வுடைய அருள் எப்படி கிடைக்கும்? எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தினோமையானால் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைப்பதோடு அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற அந்த குடும்பமாக அது அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இரவுகளில்
இதை பற்றிய ஒரு சில பல விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு நாம் கொண்டு வரோம். அது வரைக்கும் காத்திருங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.